இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நிச்சயமாக விடுவிப்பேன், நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நன்மையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கடன்ல நீங்க சிக்கி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். இன்றைக்கு விடுவிக்கிற தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். நிச்சயமாக செய்து முடிப்பார் என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதருடைய வார்த்தையை நாம் நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன், நீ கவலையே படாத என்று சொல்லுவாங்க. நிச்சயமா இந்த காரியத்தை நீ செய்யி, நான் உனக்கு இதை திருப்பி செஞ்சிருவேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. உங்களை இழுத்தடிப்பாங்க, உங்களை ஏமாத்துவாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைக்கு காரணம் பிசாசு அல்ல, நாம தான் காரணம். நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படுகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நாம் பல பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைத்து விட்டு, ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னுடைய காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தினை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தேவைப்படுகிறது, அற்புதம் தேவைப்படுகிறது. விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பல காரியத்தில் சிக்கி நாமா போய் சிக்கி கொள்ளுகிற காரியங்கள் ஏராளம். முதலாவது நமக்கு ஞானம் வர வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் சம்பூரணமாக கேட்க கடவன், தேவன் கொடுக்க விரும்புகிறார். சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டும்படி, ஆண்டவரே இந்த ஆலயத்தை கட்டும், எனக்கு பணத்தை தாரும் என்று கேட்கவில்லை. இந்த ஜனங்களை நடத்தும்படி இவைகளை செய்ய எனக்கு ஞானத்தை தாரும் என்று தேவ சமூகத்தில் அவன் ஞானத்தை கேட்டபடினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்தார், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் நம் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நமக்குள்ளாக இருக்கிற தடைகள், நாம் சிக்கி கொள்ளுகிற காரியங்கள், கீழ்ப்படியாத காரியங்கள், ஒரு கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாத காரியங்களின் நிமித்தமாக அநேக காரியங்களில் நாம் சிக்கி கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். அநேக ஒரு காலையில் எழுந்தவுடன் நாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நாம் நேசிக்கிற காரியங்கள் எப்பேற்பட்டதா இருக்கிறது. ஒரு மனிதனோட ஒரு அஃபேர் இருக்கும்போது காலையில எழுந்த உடனே அவங்க கிட்ட தான் பேசணும் நமக்கு தோணும். ஒரு நாள் முழுவதுமாக எவ்வளோ வேலை இருந்தா கூட நம்ம அவங்க கூட பேசுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல உள்ள மனுஷங்கிட்ட நம்ம இவ்வளோ நெருக்கமா இருக்கிறோம். ஆனா அந்த மனுஷன் நமக்கு நிரந்தரமான மனுஷனர்கள் அல்ல.
நம்மை ஒரு வழியாக ஏமாற்றுகிற மனிதனை நாம் சந்திக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் கொடுக்கும்போது, ஒரு நாள் முழுவதுமாக ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கிறோம். அந்த நே அதே போல ஆண்டவர் நம்மிடம் கேட்கிற காரியம், அ இதே போல ஆண்டவரோட நீங்க இடைப்படும்போது, நீங்கள் எந்த காரியத்துக்குள்ளாக சிக்கிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களை அருமையாக நடத்துவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிறார், நம்மை நினைக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார். நாம் அவரை நினைப்பதில்லை. ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நாம் நினைக்கிறோம். ஆலயத்துக்கு செல்லும்போது, இல்ல படுக்கறையில் வரும்போது, அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் கூட நெறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆலயத்தில் வரும்போது மாத்திரம் ஜெபிப்பாங்க. ஆனா, மற்ற நாட்கள் எல்லாம் உலக காரியங்களுக்காக ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரவும் பகலும் அவரை தேட வேண்டும். நாம் இரவும் பகலும் ஆண்டவரோட இடைபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆண்டவரோட நடக்கும்போது, ஆண்டவரோட ஒரு நண்பனைப் போல நாம் பழகும்போது, ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார். நாம் அநேக வழியில் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் நம் பாதையை, நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிறார். நம்ம பாதையை வெளிச்சமாக, இருளை நீக்கி வெளிச்சமாக மாற்றுகிறார் அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள்லாம் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம் என்னவென்றால், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட காரியத்துல நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த அருமையான வேலையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நிச்சயமாக நீர் விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆண்டவரே, எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பொல்லாதான காரியங்கள் மாறட்டும். ஆண்டவரே, பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிற எல்லா தொந்தரவுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கிரியை செய்வதாக ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இதை கேட்கும்போது ஒரு அற்புதமும் சமாதானமும் கடந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.